வணக்கம். திறமைந்து புலமைப்பரிசில் பரீட்சை 2027-28 செய்ய உள்ள மாணவர்களுக்கான சித்திரப்படத்தினூடாக சிந்தனை விருத்தி செய்யும் காணொளிகள். அரச பரீட்சைகளில் வருகின்ற வினாக்களை தழுவி தயாரிக்கப்பட்ட என்னுடைய பரீட்சைத்தாள் வினாக்களே இங்கு அதிகளவில் இடம்பெறுகின்றன. அரச பரீட்சை வினாக்களும் காலகட்டத்தில் இடம்பெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நாங்கள் வினாவுக்குள் நுழைவோம். ஒரு நாள் காலை 6 மணிக்கு ஏ நகரிலிருந்து பி நகர் ஊடாக சீர் நகர் நோக்கி மாறாத கதியில் ஒரு இடமும் நிறுத்தாமல் ஒரு பேருந்து பயணித்தது. அரச பரீட்சைகள் எங்களுடைய பரீட்சைத்தாள்களில் வினாக்கள் இடம்பெறுகின்ற போது தொடராக வாக்கியங்கள் மாத்திரமே இடம்பெறும். இங்கு கட்டங்கட்டமாக பிரித்து அந்த வினாவை வழங்குகிற போது பிள்ளைகளுக்கு இலகுவாக புரிந்து கொள்ளும். இப்போ முதல்ல சொல்லப்படுற தகவல் என்னென்றால், காலை 6 மணிக்கு பஸ் ஒன்று ஏ நகரிலிருந்து புறப்பட்டு பி நகர் ஊடாக சி நகரை சென்றடைகின்றது. அந்த பேருந்து ஒரு இடத்திலும் நிறுத்தவும் இல்லை, அதன் வேகம் மாறவும் இல்லை என்பது தான். அடுத்த தகவல்கள், ஏ நகரிலிருந்து சி நகருக்கான தூரம் 400 கிலோமீட்டர், பி நகரிலிருந்து சி நகருக்கான தூரம் 180 கிலோமீட்டர். பேருந்து பி நகரை முற்பகல் 11 மணிக்கு அடைந்தது. நகரை அடைந்தது முற்பகல் 11 மணிக்கு. இந்த தகவலை புரிந்து கொள்ள மாணவர் பழகுவதற்கு பெரியவர்கள் நிச்சயமாக உதவி செய்தல் வேண்டும். அதாவது ஏயில் இருந்து சி வரையான தூரம் 400 கிலோமீட்டர், ஆனால் பியில் இருந்து சிக்கான தூரம் 180 கிலோமீட்டர். அப்போ ஏயிலிருந்து பிக்கான தூரம் 280 என்பதை கேள்விகளை பார்த்து புரிந்து கொள்ளணும். ஆனால் இங்கே சித்திரப்படமாக அது தந்திருக்கு. அப்போ ஏ நகரிலிருந்து பி நகருக்கான தூரம் 280 கிலோமீட்டர், பியிலிருந்து சிக்கானது 180 கிலோமீட்டர், ஏயிலிருந்து பிக்கு அது 5 மணி நேரத்தில் போயிருக்கின்றது. ஆகவே 1 மணி நேரத்துக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் செல்கின்றது. அதே வேகத்தில் அது 180 கிலோமீட்டர் செல்வதற்கு 3 மணி நேரம் மேலதிகமாக எடுக்கும். அப்போ 11ஓட 3 மணி நேரத்தை கூட்டினால் 14 என்பது நியம நேரமாக நினைத்து அதில் இந்த 12 கழித்தால் பிற்பகல் 2 மணி என்பது கேள்விக்கான விடையாகும். அதே நேரத்தில் கீழே அதற்குரிய சமன்பாடு தரப்பட்டுள்ளது. மொத்த தூரம் 400 கிலோமீட்டர், வேகம் 50 கிலோமீட்டர், ஒரு மணி நேரத்துக்கு 50 கிலோமீட்டர். மொத்த நேரம் 400ஐ 50 பிரித்தால் மொத்தம் 8 மணி நேரம். காலை தொடக்க நேரம் காலை 6 மணி என்றால் 6லிருந்து 12 வரைக்கும் 6 மணி நேரம், பிறகு 2 மணி நேரம், பிற்பகல் 2 மணி என்பது கேள்விக்கான விடையாகும். இதனை குழந்தைகளுக்கு விளங்குகிற முறையில் எடுத்து கூறி கடினமான வினாக்களையும் இலகுவாக எதிர்கொள்ள அவர்களை பயிற்சி அளிப்போமாக. நன்று. அடுத்த காணொளியில் சந்திப்போம்.